மருமகளே, கொஞ்சம் இங்கே வாமா. என்னத்தாச்சு, எதுக்கு கூப்பிட்டீங்க? டிஃபன் ரெடி ஆயிடுச்சாம்மா? இல்லைத்த, இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகும். அப்படியா? அப்போ எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடுத்துருமா. சரிங்கத்த, போட்டு கொண்டு வரேன். டிஃபன் சாப்பிட்ற நேரத்தில் எதுக்கு இவங்க காஃபி குடிக்கிறாங்கன்னே தெரியல. இந்தாங்கத்த, காஃபி குடிங்க. டிஃபனும் ரெடி ஆயிடுச்சு. அத்தை, நீங்கள் சாப்பிட்டுட்டே இருங்கத்த, நான் போய் இன்னும் உங்களுக்கு ஆப்பம் ஊற்றிட்டு வரேன். இல்லைம்மா, எனக்கு இதுவே போதும். ஒரு காஃபி மட்டும் கொண்டு வா. மறுபடியும் காஃபியா? காஃபி குடிச்சிட்டு டிஃபன் சாப்பிட்டு மறுபடியும் காஃபியா? சரிங்கத்த, கொண்டு வரேன். இந்தாங்கத்த. இவங்களாம் ஒரு நாளைக்கு எத்தனை காஃபி குடிப்பாங்க? காஃபி குடித்தா வயிறு ஃபுல்லாகிடும் போலையே. எப்படி தான் காஃபியும் குடிச்சிட்டு சாப்பிடவும் செய்கிறாங்களோ தெரிலப்பா. சரி, சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, நம்ம குழம்பு வைப்போம். மணி என்ன ஆகுதுன்னு தெரியல. சீக்கிரம் சமைச்சிட்டு நம்ம கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுப்போம். பொரியல் மட்டும் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுது. அத்தை, சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, நான் உங்களுக்கு டைனிங் டேபிளில் வச்சுருக்கேன், வாங்க. நீ சாப்பிட்டியாம்மா? இல்லை, இனிமேல் தான் சாப்பிடணும். நீங்கள் சாப்பிடுங்க, இதோ நான் சாப்பிட்றேன். சரிம்மா, நீயும் சாப்பிடு. சரியா? சரிங்க அத்தை. அப்பா, காலிலேருந்து எவ்வளோ வேலை, இப்போ தான் ரெஸ்ட்டு கிடச்சிது. கொஞ்சம் நேரம் படுப்போம். சே, அம்மா வீட்டில் எவ்வளோ நிம்மதியாக இருந்தோம். எந்த வேலையும் பண்ணாமல் சாப்பிட்றது படுக்கிறது, சாப்பிட்றது படுக்கிறதுன்னு. இங்கே வந்தால் படுக்கிறதுக்கு கூட டைம் இல்லை. நான் தான் அம்மாவுக்கு எந்த வேலையுமே செய்யலை. அதை நினச்சாதான் இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சாரிம்மா. மருமகளே, மணி 4 ஆயிடுச்சுமா. ஒரு காஃபி போட்டு தரியா? மறுபடியும் காஃபியா? ஐயோ, நான் தூங்கிட்டேன்ப்பா.